ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க துவங்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி வந்து லாபத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்தே கொஞ்சம் நேரம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எந்த ரிஷபராசிக்காரர்கள் கேட்டாலும் கடந்த சில வருடங்களாக எங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல இவங்களுக்கு குரு பகவான் நான் சொன்ன மாதிரி ஐப்பசிக்கு மேலே நமக்கு கேதுவும் வந்துடுறாரு. அதனால் யாருக்கும் இந்த கடன் கொடுக்கறது, உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஏதாவது சொத்து விற்று பணம்லாம் வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக மற்றவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணாமல் உங்களுடைய சேஃப்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சுபத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக இருக்கும். அதனால் அது பிளான் பண்ணலாம். புதுசாக எங்கேயாவது அதை சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவானோட சேர்ந்த கேது வரும்பொழுது ராகு வந்து உங்களுக்கு பாக்கியத்தில் வருவார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ குறிப்பாக ரிஷபராசி நேயர்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருந்து மருத்துவ செலவை குறைச்சிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து ஒரு கிரகம் இல்லை, ஒரு வருடத்தில் வந்து இப்போ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு அப்புறம் ராகு கேத்து பயிற்சியும் இருக்கும். சனி பயிற்சி ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அந்த சுழற்சியை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்க கவனமாக இருந்து ஆரோக்கியத்துலேயும் கவனம்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் வீசா பிரச்சனை இப்போ தான் உங்களுக்கு நிறைய அந்த இதுதானே லே ஆஃப் அதெல்லாம் ஒரு பயத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்தால் கூட அவங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். அண்ட் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றலாம். ஸோ நம்ம படித்த காலத்துலலாம் மாதா பிதா குரு தெய்வம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த காலத்தில் அந்த நாளுமே மறந்துட்டாங்க. இதில் நீங்கள் வாரம் வியாழக்கிழமை கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களோட மானசீக குருவுக்கு நீங்கள் பண்ணாலே போதுமானது தான். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை அன்றாட பழக்கத்தில் ஒரு வணங்கணும், குருவை வணங்கணுங்கிறது வச்சுக்கலாம். கண்டிப்பாக அருமையாக ஒரு குரு வழிபாடுங்கிறது அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் தனக்கு மிஞ்சி தானமும் தர்மமும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். அழகுமா, அழகாக சிறப்பாக சொன்னீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி என்பவர்கள் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபத்தில் வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அப்படின்ற நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனால் ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கூலாக, அப்படியே ஒரு ரம்யமாக ப்ளசண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உள்ளே அவ்வளோ கூலாக வேகமான ஆள் நீங்கள், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இந்த சாதும் இரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி நீங்கள் இருப்பீங்க. அந்த வேகத்தையும் கோபத்தையும் அவசரத்தையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். முழுக்க ரிஷபராசி முழுக்கவே இது பொருந்தும். ஏன்னா கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. ஓகே, செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய்ன்றதுனால ஓகே. நடுவில் சந்திரன் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, முழுமையாக அது ரொம்ப சாஃப்ட். ஆனால் சந்திரன் அங்கே உச்சம். அதனால் இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்திற்கு வருது. தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்கிறது. அப்போது இலக்கை பெரியதாக வைத்து கொள்ளணும், அதை நோக்கி மெதுவாக நகரணும், வேகமாக நீங்கள் போகக்கூடாது. மற்றவங்க கிட்ட பேசும்போது, பழகும்போது, முடிவுகள் எடுக்கும்போது, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, சொத்து வாங்கும்போது, எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் சரி, நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது. 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு உச்சபலத்தை அடைகிறார். அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி. ஆனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த குருவாகப்பட்ட ஒரு உச்சமாகிறார் இல்லையா, தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபத்தியம் பெற்ற பகை கிரகமானவர் வந்து புனர்பூசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதத்தில் தான் அங்கே இருப்பார். அதன் பிறகு பூசம், ஆயில்யம், சனி புதன் சாரத்தில் இருப்பார். அந்த சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி, 10 குடையவன். அந்த புதன் ஆயில்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் இவங்களுடைய சாரத்தில் பயணிக்கிறதுனால அவரால் உங்களுக்கு பெருசாக கெடுதலை பண்ண முடியாது. அதற்கு அந்த சனி போன்ற உழைப்பு, பொறுமையும், புதன் போன்ற ஸ்மார்ட்டாக இருக்கிறது, புத்திசாலித்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதை கொடுக்கும். பொறுமை, நிதானம்லாம் வேணும். பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு குறிப்பும் கொடுத்துருக்கீங்க. நன்றி. அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த குரு பயிற்சி பலன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வையில். ரிஷபராசி 2ஆம் ராசி, 2 வித்தியாசம் படுத்தணும்.
அதாவது குணாதிசயங்களில் வித்தியாசப்படுத்தலாம். ரிஷபராசியோட இயல்பு என்ன அப்படின்னா அதுக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட இயல்பு என்ன அப்படின்னா பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹானஸ்டி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, பாஷாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரிஷபராசியினுடைய இயல்புகள். அந்த இயல்புக்கு மாறாக இப்போ ஒன்று நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாய், அதுக்கப்புறம் மேனாக மாறுவாங்க இல்லையா? ஒரு பாய் வந்து குடும்பம் குழந்தைகள்லாம் வரும்போது ஒரு மேனாக மாறும். அந்த மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்களே, அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹானஸ்ட்டாக சொல்லும்பொழுது எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு மனிதன் இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்பில் அவர் லைஃப் மாறும். இப்போது ரிஷபத்துக்கு குரு நல்லா இருக்காரா, இல்லை குரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா, இல்லை சனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா, இதை நல்லா கவனித்து பார்த்துக்கணும். முழுமையாக குரு 50% எடுத்துட்டால் சனி 60 to 70% எடுத்துக்குது. எப்படி எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு இருக்குது. இப்போது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்புறம் பண்ணலாமாப்ல, இப்போ என்ன அவசரம், நம்ம ரெடி ஆனால் கூட எனக்கு என்னமோ போக வேண்டாம்னு தோணுது பாரு, மழை வந்துடுமோ என்னமோ, எனக்கு ஒன்றும் இல்லை நீ போகிறதுனா போப்பா அப்படின்னு இந்த கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக நீ வரேன்னா நானும் வரேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க நிறையா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷமாக டவுன் ஃபாலிங் ஒரு ஹம்ப் எப்படி எந்திரிச்சு வரலான்னு சொல்லும் பொழுது 50% நல்லா இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். சரி, எதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு பிளானில் இருக்கீங்க, நான் அடுத்த வருஷம் வீடு வாங்கணும், இந்த வருஷம் அதுக்கு உண்டான விதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்தால் கூட, நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் கூட உங்கள் குழந்தை உங்களுடைய ஜாதகம் உங்களை காப்பாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி வேலையிலேருந்து தொழிலிருந்து வேலைன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம். அதே போன்று பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். பெட்ஷீட்டை மூடிட்டு செல்ஃபோன் பேசுகிறது, யாருக்கு பேசாத அப்படின்னு சொல்லி ரகசியமாக பேசுகிறது, இது யாருக்கு, அந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் என்ன பண்ணுன்னா ரகசியத்தை டமார்னு வெளியில் வரும். நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அங்கே சொல்லி திருப்பி எங்கிட்டயே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கல்யாணம் ரொம்ப முக்கியம் சார், முதல்ல அதில் சொல்லுங்கள் சார், அவர் ஏற்கனவே லவ்வுக்கெல்லாம் சொல்லிட்டார், கல்யாணம் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு கேட்டால் கல்யாணத்துக்கு உண்டான டிசிஷன் மேக்கிங் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நான் சொன்னாலும் இந்த சனியோடைய ஆதிக்கம் நிறையா இருக்கங்காட்டி ஒரு அதிருப்தி கொண்டு வந்து ஒரு திருப்தி ஆக்கும், ஒரு அதிருப்தி கொண்டு வரும். அதில் ஒரு தடையை கொண்டு வரும். ஏன்னா ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான குரு, 11ஆம் இடத்துக்கு உண்டான குரு. அதாவது ஆரம்பமெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஃபினிஷிங் உங்களுக்கு இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கரெக்டாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டைம் பத்தலை ரிஷபத்துக்கு, அதனால் அது தாண்டி அவங்க இன்னும் டயத்தை கொடுத்தோம்னா நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு ஏற்படும் சொல்லலாம். எப்பொழுதும் போல கலகலப்பான தகவல்களை கொடுத்துட்டாரு அவர். ரகசியங்கள்லாம் வச்சுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க. நேர்மையாக இருந்துருங்க, தப்பிச்சிடலாம். ஆமாம், நல்லது. அடுத்தபடியாக நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல இருந்த குரு 3வது இடத்துக்கு வரார். பொதுவாக 3ல் குரு வந்துச்சுன்னா தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லி ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது. ஸோ அண்ணன் இவங்க முன்னாடி எல்லாரும் பேசும்போது பல விஷயங்களை பரவலாக பதிவு பண்ணது, பழக்க வழக்கத்தில் நண்பர்கள்ட்ட திடீர்னு யாராவது பேசுவாங்க, பழகுவாங்க, அல்லது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் யார்கிட்ட பேசணும் பழகணுன்ற விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணாங்க. ரிஷபராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தவறான நண்பர்களும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த காலத்தில் சேருவார்கள். நேர்மறையாக யார்ட்டெல்லாம் நீங்கள் நம்பி பேசுகிறீங்களோ பழகிறீங்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய வழிகளையும் இந்த காலத்தில் ஏற்படுத்துவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு டிராவலர் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இந்த கடந்த ஒரு வருஷமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2ல் குரு இருக்குன்னு சொல்லி கூட பெருசாக நிம்மதியாக உட்கார முடியலையே வீட்டில், அம்மாவோட கருத்து முதல் ஏற்படுது, அல்லது தாயை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தாய் நாட்டை விட்டு நான் தள்ளி இருக்கிறேன், எங்களுக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நவம்பருக்கு பிறகு இந்த குருவினுடைய ஆதிக்கம் என்பது நல்ல பலன்களை செய்யறதுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதலிப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த காலகட்டம். காதல் இல்லாதவர்களுக்கு காதல் மலரக்கூடியதாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களே ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவு இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வரும். அதே மாதிரி அப்பா பிள்ளைக்கு சண்டை, என் பிள்ளை எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், அல்லது அப்பா எது சொன்னாலும் பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டுது, கிளம்பி போயிடறேன்னு சொல்கிறான் சாமி வீட்டை விட்டு அப்படின்னு பேசுகிறவங்க கூட ஒற்றுமையோடு இணக்கத்தோடு இருப்பார்கள். அதற்கு அடுத்தது முக்கியமாக அண்ணன் அடிக்கடி பதிவு பண்ணாங்க, சனியினுடைய ஆதிக்கம் அற்புதமாக இந்த ரிஷபராசியை தாக்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 3வது பார்வையாக சனி பார்த்தாலும்
11ஆம் இடம் லாபத்தில் சனி வந்ததுலேருந்து பொருளாதார மந்தத்தன்மைகளை பார்த்தாங்க. அந்த 2-3 மாசமா எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு இல்லாத மாதிரி இருக்கு, தேவையில்லாத செலவு பண்ணுறோமே, 1000 ரூபா நகை எடுக்கலாம்னு சேர்த்து வச்சிருந்தோம், கடைசியில் பார்த்தா பிள்ளைக்கு போய் ஒரு வைத்திய செலவு பண்ணி 2000 வாங்கிட்டானே டாக்டர், இப்படிலாம் பல வழிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த குரு உச்சமடைந்து அந்த சனியை பார்க்க போகிறதுனால, அந்த சனியினுடைய பார்வை புனிதமடைய போகிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குரு மறைந்திருந்தாலும் நிச்சயம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை செய்யும். ஒரே ஒரு வழிபாடு தான், 4வது வீட்டில் கேது இருக்கிறதுனால வண்டி வாகன போக்குவரத்தில் தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. செய்கிற தொழிலில் பெரிய அகலக்கால் வச்சு ஒரு 6 மாதத்துக்கு மாட்டிக்க வேணாம். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அந்த கேதுனுடைய தாக்கத்தை அற்புதமாக குறைக்கும். அந்த சதுர்த்தி திதி எப்பொழுது வருகிறதோ பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு அருகம்பில் மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும்.